நானுமே ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஜஸ்ட் 2 மினிட்ஸ். மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கு வணக்கம் அண்ட் மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேர்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ என்னோட எப்படி சொல்கிறது, ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உதய் சாரை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததே வந்து நாங்கள் எப்படி இருந்ததுன்னா, சரி ஓகே ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் சத்தியமாக இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது இது சின்ன படம் கிடையாது, இது பெரிய படம்னு. தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே சார்கிட்ட கொஞ்சம் ரெமுனரேஷன் அதிகமாக கூட கேட்டிருக்கலாம். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பேமெண்ட்ஸில் லாக் இருக்கோ, இல்லைன்னா பேமெண்ட்ஸ் கொடுக்காம ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில். எனக்கே கூட நடந்திருக்கு. பட் இந்த சார் எப்படி, நம்ம மூர்த்தி சார் எப்படின்னா, வாமா இங்கே அப்படின்னு சொல்லி கடைசி நாள் ஷூட்டிங் முடியும் போது முழு அமௌண்ட்டை கிளியர் பண்ணி எனக்கு அனுப்பின ஒரு பெரிய ப்ரொடியூசர் இவங்க. சத்தியமாக அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா மனமார்ந்து நீ வந்து நல்லா நடிச்சிருக்கேம்மா, இந்தாம்மா உன்னோட ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அனுப்பியிருக்கீங்க. யாருமே இதை பண்ணலை எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். வெறும் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, ஒரு நாள் நம்ம ஷூட்டிங்குக்கு போனோன்னா ஒரு 10 வாட்டி கேட்பாங்க, சாப்பிட்டீங்களாமா 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 அப்படின்னு. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, நான் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்க எடுத்துக்கிற அந்த கேருக்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக நடக்கும் சார். இது உங்கள் நல்ல மனசுக்காகவே இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும். விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிஜியாக இருக்கட்டும், அண்ட் மெயின் இந்த படத்தில் புத்தரை பற்றி அவங்க சொல்லியிருக்கிற அந்த மைன்யூட்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதுதான் அந்த இந்த 9966 அப்படிங்கிற படத்தோட வெற்றிக்கு அது ஒரு பெரிய பாகமாக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து பேயாக நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நார்மலான பொண்ணு தான், அப்பப்போ கொஞ்சம் பேய் வரும், கோவம் வர்ற மாதிரி தான் அப்பப்போ பேய் வரும். ஸோ அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், யாருக்குமே அது நடிக்கிற மாதிரி தெரியாது. எப்படி நான் கோவப்பட்டா இருப்பேனோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். ஸோ அதை நல்லா சூப்பராக என்கேஷ் பண்ணியிருக்காங்க நம்ம கேமராமேன் சார். அடிக்கடி நானும் என் கேமராமேன் சார் தான் சண்டை போட்டுட்ருப்போம். கேமராமேன் சார் காணும் இப்போ. சரி ஓகே, எப்போவுமே எங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை வந்துடும். இதர் காஸ்டியூம்காக சண்டை வந்துடும், இல்லைன்னா அவங்க வந்து ரெடின்னு சொல்லி கூப்பிட வச்சு நிற்க வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சண்டை, ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். பட் சார் யூ ஹவ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப் சார். சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது அந்த சாங்ஸில் நாங்கள் இல்லையே அப்படின்னு. எஸ்பெஷலி அந்த ஐயனார் சாங் பார்க்கும்போதெல்லாம், கருப்பன் சாங் பார்க்கும். த்ரில்லர் ஜானர், ஹாரர் ஜானர்லேயே இன்னொரு படம் வந்திருக்கு, அது 13B மாதவன் சார் நடித்து. அது ரொம்ப பெரிய ஹிட் பேன் இண்டியா லெவலில். அண்ட் இந்தியா லெவலில் ட்ராப்டுன்னு ஒரு படம் வந்திருக்கு, அதுவுமே இந்தியா லெவலில் ரொம்ப பெரிய பேசப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவி. அண்ட் லைஃப் இன் மெட்ரோ அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இதில் ட்ராப்டும் 13Bயும் ஹாரர் அண்ட் த்ரில்லர் பேஸ்டு அப்பார்ட்மெண்ட் மூவி. ஸோ அந்த ஜானரில் வந்து படத்தை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்ட் ஜானர்ன்றது ரொம்ப செலக்டட் க்ரைட்டீரியாவில் தான் வந்திருக்கு படங்கள். ஒரு பார்க்குற மாதிரியான ஒரு மேக்கிங்கோட ஒரு படம் பண்ணியிருந்தானாலே ரக்ஷிதா மேடம்காக இந்த படம் வந்து நிச்சயமாக ஓடும். அவங்க ஒரு ரீசெண்டாக அவங்க படம் வந்து மினிமம் கேரண்டி அந்த மாதிரி அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தால் அந்த படம் திரும்ப வந்துடும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள நம்பி ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் கண்டிப்பாக அந்த படம் வந்து லாபமாக தான் கொண்டு போய் சேர்க்கும். எல்லாமே கால்குலேட் பண்ணி வியாபாரமாகவே பண்ணியிருக்காரு எம்எஸ் மூர்த்தி சார். அண்ட் அடுத்த படம் எங்கள் இயக்குனர் சங்க தலைவருக்கு வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் செயலாளர் பேரரசனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆர்வதிகுமார் சார் படத்துக்கு ஹீரோயின் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார். பேரரசு சார் ரொம்ப நாளாக ஹீரோ நடிக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க சார். ஹீரோவையும் லாக் பண்ணிவிடுங்க பேரரசு சார். ரொம்ப சந்தோஷம், குடும்ப விழா மாதிரி நடந்திருக்கு. இது வந்து இப்போ எம்எஸ் மூர்த்தி சார் எங்கள் திரையுலகத்தில் ஒரு குடும்பத்தோட அங்கத்தினராக வந்துட்டார். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையட்டும். இவருடைய அந்த நேர்மறை சிந்தனை இந்த திரைப்படத்தை முழுக்க இருந்து அது மக்கள்கிட்டையும் போய் சேரட்டும். சார் நீங்கள் தொடர் ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகட்டும். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நண்பர் ராஜேஷ் ஒர்க் பண்ணியிருக்காரு டப்பிங். அவர் தான் எனக்கு படத்துலேருந்து என் கூட டப்பிங் கோஆர்டினேட்டராக இருக்கார். ஸோ அவருக்கும்
தம்பி புவன் அவர்களுக்கும் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். தொடர்ந்து படம் பண்ணுங்கள் சார். நிச்சயமாக நீங்கள் சினிமாவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பேர் வாங்கிட்டு தான் போவீங்க சார். வாழ்த்துக்கள் சார்.